என்னை வெட்டி போட்டு போவேன்னு சொன்னார். அதெல்லாம் நான் அஞ்சலை. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. அவர் ஒரு டம்மி பீஸு. அவர் வந்து பெண்களை குறித்து இழிவாக பேசின காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவருடைய என்டர் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நான் அவங்கள கூப்பிட்டு வந்து புகார் கொடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஓயலை. பெண்கள் சம்மந்தமாக இழிவாக பேசுகிறாரு, பெண்களை அவதூறாக பேசுகிறாரு, பெண்களை வந்து அவ்வளோ காம இச்சையாக நினைக்கிறாரு. அப்போ காவல்துறை வந்து புகாரை வாங்கிக்கிட்டு வழக்கு மட்டும் பதிவு செய்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை ஏன் மேற்கொள்ள மாட்டேங்க? அவரையே கைது பண்ணியே சிறையில் வைக்க மாட்டீங்க? அரசாங்கம் ஏன் அவரை கண்டு ஏன் அஞ்சு தான் கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் சாதாரணமாக அவர் ஏன் விட்டுறீங்க? சும்மா மென்டல் அவர் ஏதோ பைத்தியம் பேசிட்டு போகுது விடுன்னு கிடையாது. அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு, தேர்தலில் நிற்கிறாரு. அவர் வந்து பின்பற்ற தலைவர், அவரை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் வந்து ஒழுக்கத்துக்கே பேர் போனவர், உலகத்துக்கே ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். அந்த தலைவனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நீ தொடர்ச்சியாக நீ தமிழ்நாட்டில் பெண்களை இழிவா கஞ்சா சாப்பிட்டுட்டு சரக்கு சாப்பிட்டுட்டு நீ அபினா சாப்பிட்டு நீ தூங்கிட்டு கிடக்குறீங்களாடின்னு கேட்டால், அவர் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் வந்து பெண்களா இல்லை ஜடங்களா? இப்போ நான் பேசினேன்னா என் பின்னாடி இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. இவங்க பாதிக்கப்பட்டவங்க என் கூட வராங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொன்னால் சிரிப்பாங்களா? ஒரு பெண்ணை அசிங்கமாக பேசினா சிரிப்பாங்களா? இவங்க தான் குடும்ப பெண்கள், இவங்க தான் தமிழ்நாட்டு பெண்கள். ஆனால் அந்த அவர் சீமான் பின்னாடி நிற்கிற பெண்கள் எல்லாம் அவர் எவ்வளோ வல்கராக பேசினாலும், அவர் எவ்வளோ பெண்களை குத்தி இருவாக பேசினாலும் அது அவங்களுக்கு தான் சேரும். அவர் பின்னாடி நிற்கிற பெண்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போ அதுங்க ஜடம் போல் நிற்குதுங்க, அதுங்க எதுவுமே பேச மாட்டுதுங்க. அதுங்க ஒரு சிரிப்பு சிரித்து அதை வந்து எல்லா பெண்களையும் வந்து அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்போ காவல்துறை வந்து கொடுக்குற புகாருக்கு வந்து சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கணும். அப்போ தான் இன்னொரு முறை வந்து பெண்களை இழிவாக பேச மாட்டார், தரைக்குறவாக பேச மாட்டார். அப்போ காவல்துறையாக அமைதியாக இருக்குது. எதன் அடிப்படையில் இருக்காங்க? என்ன காரணம்? விஜயலட்சுமிக்கு நான் உதவுனேன்ற ஒரே காரணத்துக்காக இல்லை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் தெரியும். என்னை வெட்டி போட்டு போவேன்னு சொன்னார். அதெல்லாம் நான் அஞ்சலை. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. அவர் ஒரு டம்மி பீஸு. அதனால் அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வந்து என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிரியா இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் இது பேசுகிறதும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு ஆள் தமிழ்நாட்டில் பேசினே இருக்கிறான் அப்படின்னா, அரசாங்கமாக காவல்துறை பார்த்து கொண்டே இருக்குதுன்னா, அப்போ நெக்ஸ்ட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமாக முன் வந்து நடவடிக்கை இல்லை, அரசாங்கம் நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர் யாரை கை நீட்டி சொல்கிறாரோ அதே பெண்ணியவாதிகள், முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று திந்து சீமான் வீடு பூந்து ஒதுக்கலாமா? அப்போ நாங்கள் ஒதுக்கிறோம், நாங்கள் கேஸ் வாங்கிக்கிறோம். கேஸ் ஒன்றும் புதுசு இல்லைல்ல எங்களுக்கு. அப்போ இந்தமாதிரி பெண்கள் சம்மந்தமாக யார் பாலியல் ரீதியாக பேசுகிறீங்களோ, யார் பெண்களை இழிவாக பேசுகிறோம், நாங்கள் வீடு பூந்து ஒதுக்கிறோம். எங்களை கைது பண்ணிட்டோம். நீதிமன்றம் சட்ட ரீதியாக எங்கே நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு சட்டம் வரும்ல. அப்போ நாங்கள் இறங்கி நாங்கள் வந்து தண்டனை கொடுத்தா மக்களுக்கு தண்டனை, ஆனால் பேசுகிற குற்றவாளிக்கு தண்டனை இல்லைன்னா இது என்ன சட்டம் தமிழ்நாட்டில்? தொடர்ச்சியாக இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்குது. ஆடி மாதத்தில் எல்லாருமே பெண் தெய்வங்களாக வணங்குறோம் இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மண்ணில் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உயிரை வெளி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்களை தெய்வமாக பார்க்காத, ஒரு சகோதரியாக பார்க்காத பேசுகிறவங்கள இன்றைக்கி ஆடி மாதத்தில் எல்லா பெண்களும் இன்றைக்கி உக்ரமாக தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த உக்ரத்தில் போயிட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற யாராவது எங்களை தப்பாக பேசுகிறவங்கள போயிட்டு நாங்கள் என்ன போட்டு தள்ளிட்டுங்களா? அப்போ வழக்கு எங்கள் மேலே போடுவாங்கல்ல. அப்போ காவல்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் முன் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஊடகத்தின் முன்பாக நாட்டு மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.